வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது SRVTWIZ தமிழ் சேனல். நான் SRVTWIZ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதுக்குனால நான் இந்த எபிசோடு மென்ஷன் பண்ணுறேன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30,000 பிசி பில்டு நான் இதுக்கு முன்னாடி ஒன்று போட்டிருந்தேன். ஸோ இது 40,000 பிசி பில்டுக்கான ஒரு வீடியோ. இதுக்கு அடுத்தது 50,000 பிசி பில்டு வரும். இந்த மாதிரி ஒரு 10,000 இன்க்ரீஸ் ஆகி நம்மளுக்கு வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் நான் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் இந்த பிசி பில்ட் மூலமாக. ஏன்னா நிறைய பேர் வந்து டவுட்ஸ் மெயினாக பிசியில் தான் நீங்கள் வந்து கேட்குறீங்க, இந்த பட்ஜெட்டில் பண்ணணும் அந்த பட்ஜெட்டில் பண்ணணும்ட்டு. அதனால தான் இந்த மாதிரி ஒரு எபிசோட் சீரிஸ் வந்து நான் மேக் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு 40,000 பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன காம்பனன்ட்ஸ் வாங்கணும், காம்பனன்ட்ஸ் வாங்கினா என்ன ஒரு எஃபிஷியன்சி கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் இந்த 40,000 பிசி பில்ட்டை யார் பண்ணலாம், பண்ணால் என்னென்ன வேல்யூஸ் கிடைக்கும், அதாவது என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இதனால் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆஸ் யூஷுவல் ப்ரீவியஸ் பில்டை பார்த்த மாதிரி mdcomputers.in அந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து எல்லா ப்ரைஸும் அதை எடுத்திருக்கோம். பிகாஸ் அமேசான் வந்து கரண்ட்லி அன்அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களால் இப்போ பில்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சரில் பில்ட் பண்ணிங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக இருக்கும். ஃபியூச்சரில் இதோட ப்ரைஸஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அப்போ கம்மியாகும் போது நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போகிற வீடியோக்குலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். எதனால் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபுல்லாக என்ன மாதிரி ஒரு நம்மளுக்கு வந்து பிசி கிடைக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இதை யார் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். 40,000 பிசி பில்டை பண்ணோம்னா என்னென்ன பண்ண முடியும் நம்ம சொல்லிட்டு அதை யார் வாங்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. இதனால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபோட்டோஷாப் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். தாராளமாக சூப்பராக வந்து சப்போர்ட் பண்ணும் ஃபோட்டோஷாப் ஒர்க்ஸ் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து லைட்டான எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். உதாரணத்துக்கு நான் வந்து ஃபிலிமோரா யூஸ் பண்ணுறேன். ஃபிலிமோராங்கிறது வந்து ஒரு பேசிக்கான எடிட்டிங் சாஃப்ட்வேர். ஸோ ஃபிலிமோரா நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக இதில் வந்து எடிட் பண்ணலாம். நான் வந்து என்ட்ரி லெவல் யூடியூபர், எனக்கு வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணணும்னா தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ண முடியும். MS வேர்டு, பவர் பாயிண்ட், ப்ரெசன்டேஷன், அந்த மாதிரி எல்லா ஒர்க்ஸும் இதில் வந்து பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேமிங்க்கு ஒரு என்ட்ரி லெவலுக்கு கொஞ்சம் மேலே ஆன ஒரு கேமிங் பண்ண முடியும். அதாவது 720p மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் வந்து இதில் விளாட முடியும். தாராளமாகவே விளாட முடியும். எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. பிகாஸ் அந்த மாதிரி தான் நம்ம வந்து காம்பனன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு காம்பனன்ட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராசஸரும் அது கூட வந்து பேர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஜிபியும் நம்ம வந்து பேர் பண்ணியிருக்கோம். ஸோ முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு ஆப்டிமைஸ்டான ஒரு ரிசல்ட் வந்து அதை அந்த பிசி வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பிசி பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா எவ்வளோ ஒரு ஆப்டிமைஸ்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் தெரியும். பட் நீங்கள் வந்து இப்போ தான் நான் வந்து பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி தான் பில்ட் பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னா நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பெனிஃபிட் அடைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் பிசி பில்டும் பண்ணுறேன், உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் தாராளமாக நான் தொடர்பு கொள்ளலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம mdcomputers.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறோம், அதோட ப்ரைஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு மேற்கொண்டு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து மதர் போர்டை நம்ம வந்து பார்த்துருவோம். MSIலேருந்து B450M அப்படிங்கிற ஒரு சிப்செட் கொண்ட ஒரு மதர் போர்டு. ஸோ இது வந்து ஒரு 30,000 பில்டில் பார்த்தா அதே மதர் போர்டு தான். பிகாஸ் நம்மளுக்கு வந்து பட்ஜெட் இருக்கிறதுனால நம்ம மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். மதர் போர்டு இதே வச்சுக்கலான்ட்டு இதே வச்சுக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ரேம் ஸ்லாட் பார்த்திங்கன்னா 2 இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதுவே வந்து பெருசு நம்மளுக்கு. 2 ரேம் ஸ்லாட்டில் வந்து நம்ம வந்து 32GB வரைக்கும் மெமரி போடலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு PCIe ஸ்லாட் இருக்குது. ஸோ அதில் கிராஃபிக் கார்டு போட்டுக்கலாம் நம்ம. ஸோ தாராளமாக இது வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு வேல்யூ கொடுக்குற ஒரு மதர் போர்டு 6,200 ரூபாய்க்கு இது வந்து ஒரு நல்ல மதர் போர்டுனே சொல்லலாம். அதனால தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணோம். இதோட மெமரி ஃப்ரீக்வன்சியும் ஹையாக சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து 3000 மெமரி ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம வந்து ரேம் போடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட பவர் சப்ளை காஷியரோட VS450 வாங்கியிருக்கேன். ஸோ இதோட விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா 2,380 ரூபாய். ஸோ இதுவே வந்து தாராளமாக இந்த பில்டுக்கு நம்மளுக்கு வந்து போதும். பிகாஸ் நம்மளுக்கு வந்து அவ்வளோ பவரும் யூட்டிலைஸ் பண்ண போகிறதில்ல. பிகாஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு நார்மலான பார்ட்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த VS450 நம்மளுக்கு போதுமான ஒரு பவர் சப்ளை தான். அதுவும் இல்லாமல் காஷியர் கம்பெனி நல்ல கம்பெனி, முன்னாடியே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்புறம் சீக்ரெட்லேருந்து 1 TB ஹார்ட் டிஸ்க் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,200 ரூபாய். ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து போடுறது மூலமாக நீங்கள் வந்து பெரிய ஃபைல்ஸ் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். SSD இதில் சிஸ்டமில் வந்து நம்ம போடலை. பிகாஸ் நமக்கு வந்து பட்ஜெட் வந்து இடம் கொடுக்கல. அந்த காசெல்லாம் வந்து நம்ம வந்து இதில் இது பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கிராஃபிக் கார்டு அந்த மாதிரி நல்ல ஒரு காம்பனன்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம இதில் வந்து SSD ஆட் பண்ணல. சீக்ரெட்டோட 5000 RPM இது தான் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் ரூ. 2000 வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதுக்கு அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ கேபினெட்டுக்கு நம்ம வந்து ரூ. 2000 அலோகேட் பண்ணிக்குவோம். அதில் நீங்கள் எந்த கேபினெட் வேணாலும் வாங்கிக்கலாம். ஏடிஎக்ஸ் கேபினெட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க வாங்குறது. பிகாஸ் கேபினெட்டுங்கிறது வந்து உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தால் நம்ம அதில் ஏற்ற மாதிரி பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேபினெட் நம்ம பார்த்தீங்கன்னா சிப்ட்ரானிக்ஸில் வந்து நான் சும்மா சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரூ. 2000 பட்ஜெட் அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5 3500 ப்ராசஸர். இது வந்து ஒரு 6 கோர் 6 த்ரெட் ப்ராசஸர். ஸோ 10,800 ஒரு செம வேல்யூபிளான ஒரு ப்ராசஸர் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் செம கம்மியாக ஒரு 6 கோர் ப்ராசஸர் வந்து 10,000 கிடைக்குது நம்மளுக்கு. அதுவும் இல்லாமல் இது 3rd ஜென்ரேஷனால் கொஞ்சம் எல்லாத்துலேயும் அட்வான்டேஜ் இருக்கும். இன்டலோட பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸர். ஸோ இருக்கிற லைனப்லேயே, அதாவது Ryzen 5 லைனப்லேயே இதுதான் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ்க்கு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 3600 இருக்குது. பட் அது வந்து இதோட ரூ. 6000 டிஃப்ரென்ஸ் வருது. அதனால் இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இதோட பேஸ் கிளாக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.6 GHz கிட்ட நம்மளுக்கு வந்து வரும். ஸோ ஒரு 6 கோர் 6 த்ரெட் ப்ராசஸர் 10,000 ஒரு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். அதனால தான் நம்ம வந்து இதை சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ராசஸர் நம்மளுக்காக கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நீங்கள் வந்து ஓவர் கிளாக்கும் பண்ண முடியும். ஓவர் கிளாக் பண்ணும்போது 4 GHz கிட்ட நம்மளுக்கு வந்து ஸ்பீட் வரும். மோஸ்ட்டாக யாரும் ஓவர் கிளாக் பண்ண மாட்டீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கார்ஷர் வென்ஜன்ஸ்லேருந்து ரேம் வந்துருக்கு. நம்மளுக்கு வந்து 8GB ரேம் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3000 MHz ஃப்ரீக்வன்சி ரேம். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூ. 3600, கிட்டத்தட்ட ரூ. 3700 கிட்ட வந்தது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா அப்படிங்கிற ப்ராப்ளம்னால கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. அடுத்ததாக நம்மளோட கிராஃபிக் கார்டு பார்த்தோம்னா ஏசூஸ்லேருந்து RX 580 Dual OC 4GB கார்டு. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பெஸ்ட்டான கார்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ரூ. 12,000 இந்த கார்டு வந்து செம வர்த்து. 580 கார்டு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 590 இருக்குது. பிகாஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். 4GBங்கிறது உங்களுக்கு ஓவராலாக நீங்கள் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பண்ணுற ஒர்க்ஸ், விளையாடுற கேம்ஸுக்கு எல்லாமே ஓகேவான ஒரு இது கிராஃபிக் கார்டாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிராஃபிக் கார்டு அப்படின்னு நான் சொல்லுவேன் RX 580. அதுவும் இந்த ப்ரைஸ்க்கு நம்மளுக்கு வந்து கிடைக்குது ஏசூஸ் கம்பெனிலேருந்து. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு விஷயம்தான். இப்போ வந்து இதோட ரூ. 12,000 விலை அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து SSDலலாம் காம்பன்சேட் பண்ணி தான் இதுக்கு வந்து போட்டிருக்கோம். அடுத்ததாக நம்மளோட ஓவரால் ப்ரைஸிங்கில் பார்த்துடலாம். நம்ம வந்து மதர் போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 6,000, அப்புறம் பவர் சப்ளைக்கு ரூ. 2,300, அப்புறம் நம்மளோட ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 3,000 3,200 கிட்ட அலோகேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கேபினெட்டுக்கு நம்ம வந்து ரூ. 2,000 அலோகேட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கேபினெட் அதில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து AMD வந்து ப்ராசஸருக்கு ரூ. 10,000. அதுக்கடுத்து ரேம் பார்த்திங்கன்னா ரூ. 3,600. நெக்ஸ்ட்டு வந்து கிராஃபிக் கார்டு 12,400. ஓவராலாக பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ரூ. 40,000 கிட்ட வந்துடுது. ஸோ இந்த ரூ. 40,000 இந்த காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பிசி பில்ட் பண்ணும்போது ஓரளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஓவராலாக நம்ம ரூ. 40,000 பெஸ்ட்டான காம்பனன்ட்ஸ் வாங்கினா இதை தான் நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவ்வளோ ஒரு நல்ல பார்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே MD கம்ப்யூட்டர்ஸில் என்ன விலை இருக்குது, அப்புறம் என்ன ஒரு ப்ரைஸ்க்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ 40,000 சொல்லியிருந்தால் முன்ன பின்ன ஒரு ரூ. 1,000 கீழேயோ மேலேயோ ஆயிருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பெருசாக வரி பண்ணிக்க போகிறதில்ல. மானிட்டர் கீபோர்டு வந்து நீங்கள் வந்து தனியாக தான் வாங்கிக்கிறோம். பிகாஸ் வந்து அது உங்கள் பர்சனல் சாய்ஸ். ரூ. 5,000 இருந்தாவே போதும், தாராளமாக ஒரு மானிட்டர் ஒரு கீபோர்டு வாங்கலாம். இல்லை ரூ. 10,000 வாங்கலாம், ரூ. 20,000 வாங்கலாம். அது வந்து உங்களோட பர்சனல் சாய்ஸ். எது வாங்கினாலும் ஓரளவுக்கு சேம் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற ப்ராசஸர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து Ryzen 5க்கு போயிருக்கும், Ryzen 5 3500க்கு போயிருக்கும். ஸோ 3rd ஜென்ரேஷன் Ryzenலலாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்ட்டு எல்லாருக்குமே வந்து நல்லாவே தெரியும். பிகாஸ் வந்து வேறு லெவலில் வந்து அவங்க போயிட்டாங்க. இன்டெல்லாம் பீட் பண்ணிவிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸரோட கோர் வந்து பார்த்திங்கன்னா 6 கோர் 6 த்ரெட் தான் இதில். பிகாஸ் 3500னால இதோட முக்கியமான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபிக் கார்டு தனியாக நீங்கள் வாங்கி போட்டால் தான் இந்த ப்ராசஸர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து அட்வான்டேஜ். ஒரு சைட்லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு அட்வான்டேஜ், பிகாஸ் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராசஸருக்கு. இன்னொரு சைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம வந்து தனியாக ஒரு கிராஃபிக் கார்டு வாங்கணும் அப்படிங்கிறது. மோஸ்ட்டாக கிராஃபிக் கார்டு வாங்கி தான் ஆகணும். பிகாஸ் பெரிய பெரிய ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது கிராஃபிக் கார்டு இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இதில் சூஸ் பண்ணிக்கிற கிராஃபிக் கார்டும் ரொம்பவே வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிராஃபிக் கார்டு. தாராளமாக ஒரு ரூ. 50,000 பில்டு இல்லை ரூ. 60,000 பில்டில் கூட இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிராஃபிக் கார்டை ப்ராசரை இன்க்ரீஸ் பண்ணி இதே கிராஃபிக் கார்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவ்வளோ ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தரும். இதில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். அதாவது இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங் நான் வந்து கேம் விளையாடுறேன், லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்பட்டீங்கன்னா இது மூலமாக பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக இது மூலமாக பண்ணலாம். பட் என்ன குவாலிட்டியில் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 720p தான் நீங்கள் வந்து கேமிங் பண்ண முடியும், 720p தான் ஸ்ட்ரீமிங்கும் பண்ண முடியும். ஸோ பேசிக்கான லோ செட்டிங்ஸில் வச்சு ஸ்ட்ரீம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸ் தரும். அதாவது ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் லாகியாக இருக்கும், பட் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். நான் ஒரு ரொம்ப
என்ட்ரி லெவல் எனக்கு பட்ஜெட்டே இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து ஸ்டீம் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். தாங்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். பிகாஸ் வந்து அவ்வளோ கம்மியான விலைக்கு இதெல்லாம் தாங்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக இது வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் தாங்கும். பிகாஸ் Ryzen 5 வந்து அதுவும் 3rd ஜென்ரேஷன் வந்து ரொம்பவே சூப்பரான ப்ராசஸர். அந்த ப்ராசஸர் தான் முக்கியம் நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி எடிட்டிங் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்ஸ் பண்ணுறவங்க, இல்லை என்ட்ரி லெவல் கேமர்ஸ், இல்லை என்ட்ரி லெவல் ஸ்ட்ரீமர்ஸ், இல்லை வந்து யூடியூப்பில் வந்து என்ட்ரி லெவலில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன், எடிட்டிங்க்கு நான் வந்து ஒரு பிசி பில்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வந்து பண்ணலாம். மற்ற சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கிறவங்க யார் வேணாலும் இதை வந்து தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பரான வேல்யூ வந்து கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ வீடியோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு வந்து டவுட்ஸ் ஏதாவது போகலாம். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நான் பிசி பில்ட் பண்ணுறேன், பிசி பில்ட் உங்களுக்கு பண்ணி தரணும்னாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. இதே மாதிரி இந்த சீரிஸ் வந்து தொடரலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50,000 ரூபாய் பிசி பில்ட் வரும். டெஃபினட்டாக அதையும் நீங்கள் பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.